வேலு, இன்னும் அதே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, சும்மா. வேலு, உங்களோட முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? பசங்களோட அப்பா திட்டினதை நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல? ஆமாங்க, இது வரைக்கும் யாரும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு என்ன சட்டையை பிடிச்சதில்ல. அப்படி பிடிச்சவங்கள நான் சும்மா விட்டதும் இல்லை. ஆனா இன்னைக்கு என் மேல எந்த தப்பும் இல்லாதப்போ உண்மை என்னன்னு கூட தெரியாம வாசு சார் என் சட்டையை பிடிச்சிட்டாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? அதாங்க என்னால தாங்கிக்க முடியல. நீங்க எந்த தப்பும் பண்ணல வேலு. அவங்க தான் குழந்தைய காணோங்கிற பதட்டத்துல அப்படி நடந்துக்கிட்டாங்க. தப்பு குழந்தைங்க மேலதான். அந்த பசங்களை காணோன்னு வினோதனையும் வாசுவும் ரொம்ப பயந்துட்டாங்க. அத நான் கூட இருந்து பார்த்தேன். அந்த கோவத்துல உண்மை என்னன்னு தெரியாம உங்க மேல அவங்க ஆத்திரப்பட்டாங்க. எனக்கும் குழந்தைங்களை காணோன்னு தேடுவாங்கன்னு தெரியும் செல்வி. அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா பாருங்க, என் நேரம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்க அப்போ வேற யாரோட போன்ல இருந்தாவது எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. ரொம்ப நேரமா காணாம தேடி அலைஞ்சு அவங்க போலீஸ் கிட்ட போற டைம்ல தான் நீங்க வந்தீங்க. கொஞ்சம் முன்னாடி நீங்க வந்திருந்தாலும் அவங்களுக்கு அது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஏதாவது ஒண்ணு பேசி சமாளிச்சிருக்கலாம். தப்பு உங்ககிட்டயும் இருக்கு வேலு. நீங்க சொல்றது உண்மைதாங்க. நான் தான் பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு ரொம்ப நேரம் அவங்கள கூப்பிட்டு வெளியே சுத்திட்டு இருந்தேன். என் மேலையும் தப்பு இருக்குங்க. வேலு, நீங்க எதுக்கு இப்படி உட்கார்ந்துகிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துருங்க. நாம நல்லது பண்றது மத்தவங்க கண்ணுக்கு கெடுதல் பண்ற மாதிரி இருந்தா நாம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அதை விட்டு நாம அடுத்த வேலையை பார்ப்போம். என்னால அப்படி ஈஸியா விட முடியல செல்வி. உங்களுக்கு தெரியாது, பசங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? கௌதம், மதி, திவ்யா 3 பேர் ரொம்ப நல்ல பசங்க.